கழிவுநீர் குடிநீரோடு கலந்து வருகிறது. இதை சரி செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைத்தும் மாநகராட்சி அதிகாரிகள் அதை கண்டுகொள்ளாத காரணத்தினால் இன்றைய தினம் 4 பேர் உயிர் நீத்திருக்கின்றார்கள். 50க்கும் மேற்பட்டவர்கள் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றார்கள். 5 பேர் அவசர சிகிச்சை பிரிவிலே சேர்க்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார்கள். மாண்பு அமைச்சருடைய பதில், அந்த நகராட்சிக்கு மாநகராட்சிக்கு அருகில் நடந்த திருவிழா, அங்கே சித்திரை தேர்விழா நடைபெற்றுக் கொண்டிருந்தது. அந்த சித்திரை தேர்விழாவிலே பிரசாதம் உணவு மற்றும் மோர் குளிர்பானங்கள் வழங்கப்பட்டதாகவும் அதை பருகிய காரணத்தினால் அவர்கள் வயிற்றுப்போக்கு ஏற்பட்டு இறந்திருக்கின்றார்கள். அதோடு அவர்களது ஒத்துக்காத காரணத்தினால் ஒவ்வாத பிரச்சனையின் காரணமாக அவர்கள் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டதாக தகவலை கொடுத்திருக்கின்றார். நாங்கள் கேட்பதெல்லாம், அந்த சித்திரை தேர்விழாவுக்கு இந்த பகுதி மக்கள் மட்டும்தான் சென்றாங்களா? பல்வேறு ஊர்களில் இருந்து அந்த சித்திரை தேர்விழாவில் கலந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களெல்லாம் இந்த உடல்நிலை சரியில்லை என்று எந்த மருத்துவமனையும் சேர்க்கப்படவில்லை. இந்த குறிப்பிட்ட பகுதியில், உறையூர் பகுதியில் தான் 4 தெருவில் இருக்கின்ற மக்கள் இந்த கழிவுநீர் கலந்த குடிநீரை பருகிய காரணத்தினால் இன்றைக்கு உடல்நலம் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். ஆனால் அதையெல்லாம் மறைத்து மாண்பு அமைச்சர் பதிலளிப்பது கண்டிக்கத்தக்கது. சித்திரை தேர்விழாவுக்கு அந்த பகுதியில் இருக்கின்ற ஆயிரக்கணக்கான மக்கள் அதில் போய் கலந்து கொண்டிருக்கின்றார்கள். அங்கே கொடுத்த பிரசாதத்தை, குளிர்பானத்தை, மோரெல்லாம் குடித்திருக்கின்றார்கள். அவர்களுக்கெல்லாம் எந்த பாதிப்பு ஏற்படவில்லை. இந்த பகுதி மக்களுக்கு தான் பாதிப்பு ஏற்படுகின்றது. இதை இந்த அரசு மறைத்து தவறான செய்தி வெளியிட்டிருக்கிறது கண்டிக்கத்தக்கது.